வணக்கம். இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி நடவடிக்கை உலக அளவில் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து உலக அளவில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. பல உலக நாடுகளுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு வருகிறார் அதிபர் ட்ரம்ப். முக்கியமாக இந்தியா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளை அவர் நேரடியாக விமர்சித்து பல நெருக்கடிகளையும் கொடுத்து வருகிறார். ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்கா ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. போரால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக ரஷ்யா கச்சா எண்ணெய் விற்பனையில் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தியது. சலுகை விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்த காரணத்தால் இந்தியா, சீனா உள்ளிட்ட பல உலக நாடுகள் அதை கொள்முதல் செய்தனர். அதற்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ரஷ்யா அந்த பணத்தை மீண்டும் போருக்கு பயன்படுத்துவதாக கூறி இந்தியா மீது ட்ரம்ப் விமர்சனத்தை முன்வைத்தார். இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் பொருட்களுக்கான அமெரிக்க வரியையும் அவர் உயர்த்தினார். அதிகபட்சமாக இந்தியா மீதான வரியை அவர் 50% உயர்த்தியுள்ளார். அதற்கு உலகம் முழுவதும் இருந்து கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இந்தியா, அமெரிக்கா இடையேயான உறவிலும் விரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதன் மூலம் இந்தியா, சீனா இடையே இணக்கமான சூழல் ஏற்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் நடவடிக்கையில் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களை அழைத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது சீனா. வருகிற ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய 2 நாட்கள் இந்த மாநாடு தியான்ஜிங் நகரில் நடைபெறவுள்ளது. அதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. மேலும் துருக்கி, பாகிஸ்தான், சீனா, மலேசியா, இந்தோனேசியா, வியட்நாம், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். முன்னதாக மோடி கடந்த 2018ஆம் ஆண்டுதான் சீனாவிற்கு சென்றிருந்தார். கடந்த 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக் பகுதியில் இந்திய, சீன ராணுவத்தினரிடையே மோதல் ஏற்பட்ட பிறகு மோடி சீனாவிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இந்த மாநாட்டில் ஐநாவின் நிர்வாகிகளும் கலந்து கொள்வதாக சீனா அறிவித்துள்ளது. அதனால் சர்வதேச அளவில் உற்று கவனிக்கப்படும் மாநாடாக இது அமைந்துள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் நெருக்கம் காட்டுவது ட்ரம்புக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமது முந்தைய ஆட்சி காலத்தில் சீனாவிற்கு எதிராகவென்றே முக்கியமாக உருவாக்கப்பட்ட குவாட் கூட்டமைப்பை சாத்தியப்படுத்தியவர் ட்ரம்ப் தான். இப்போது அதே ட்ரம்ப் இந்தியாவையும் சீனாவையும் நெருக்கமடைய செய்துள்ளார். அமெரிக்கா சந்தர்ப்பவாத நாடு என்பதும், சீனாவை எதிர்கொள்வதற்காக மட்டுமே இந்தியாவுடன் நட்பு பாராட்டுகிறது என்பதும் பல காணொளிகளில் நம்மால் சொல்லப்பட்டுள்ள உண்மையாகும். ஆனால் இப்போது நடந்த பாகிஸ்தானுடனான போரின் போது இந்தியாவின் உண்மையான வலிமை என்னவென்பதை புரிந்து கொண்டது அமெரிக்கா. அது அமெரிக்காவின் உறக்கத்தை கெடுத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அதுவரை இந்தியாவிற்கு வரி விதிக்கலாமா வேண்டாமா என்ற தயக்கத்துடன் இருந்து வந்த ட்ரம்ப் இந்தியா, பாகிஸ்தான் போருக்கு பிறகு பாகிஸ்தானுடன் நெருக்கத்தை அதிகரித்து வருகிறார். இந்தியாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். ஆனால் இதை போன்ற எத்தனையோ எதிர்ப்புகளையும் அழுத்தங்களையும் சந்தித்து வந்துள்ள இந்தியா இதையும் மீறும். ஆனால் இந்த முறை உலகின் மிகப்பெரிய சக்தியாக, எவராலும் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்கும் இந்தியா. ஜெய்ஹிந்த்.